ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4ஓட ஓனர் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என் ஃப்ரெண்டு தான் இந்த பைக்கோட ஓனர். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கேட்போம் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு பைக்கிங் அண்ட் ட்ராவலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வீடியோ தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே மச்சான். அந்த வண்டி வண்டி எப்போ வாங்கினேன்? வண்டி 2022 கொஞ்சம் சவுண்ட் கேட்க 2022. இதுவரை எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 18,000 கிலோமீட்டர். எவ்வளோ டாப் ஸ்பீட் அட்டன் பண்ணியிருப்பேன்? 146. 146. இந்த வண்டி வாங்கினதுனால உனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன்? என்ன அட்வான்டேஜ்னா சீனா இருக்கும். ரோட்ல போனா சீனா இருக்கா? ஒரு நாள் லுக்கு எல்லாமே 150 சிசில மைலேஜ் எல்லாமே வரும். உனக்கு மைலேஜ் அப்படின்னா உனக்கு எவ்வளவு மைலேஜ் இது வரையும் அதிகபட்சம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? நான் இன்னும் செக் பண்ணல. ஆனா மினிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு 50 கிட்ட கிடைச்சிருக்கு. 50 கிட்ட மைலேஜ். ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்டினா 46 அது போல கிடைக்கும். ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்டினா 46. விவி அட்டன் பண்ணாமலே ஓட்டினா அதுக்கு மேல கிடைக்கும். அதுக்கு மேல கிடைக்கும். இதுல எவ்வளவு க்ரூசிங் ஸ்பீட்னா 70-80லயே போகும்ல, அப்படியே ஹைவேல ஒரே மாதிரி பிடிச்ச மாதிரி போகும்ல. இந்த மாதிரி பார்த்தோன்னா 90-80 க்ரூசிங் ஸ்பீடு. அதுக்கு மேல போனா வைப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது. 146 போனா கூட வைப்ரேஷன் கிடையாது. வண்டி பவருக்கு ஏற்ற பிரேக் இருக்கா வண்டியில? பிரேக்கிங் சிஸ்டம்லாம் பயங்கரமா இருக்கும். பிரேக் பயங்கரமா இருக்கு. நீ 100ல போயிட்டு பிரேக் அடிச்சாலும் உனக்கு வண்டி நிக்குது. அந்த மாதிரி தானே இருக்கு. அதுவும் இல்லாம ஸ்லிப்பர் கிளட்ச் வேற இருக்கிறதால கீர் நியூட்ரல் பண்ணி குயிக் ஷிஃப்ட் வேற இருக்குல்ல. குயிக் ஷிஃப்ட் அப் மட்டும் இருக்கா, டவுன் இருக்கா? அப் மட்டும் தான் இருக்கு, டவுன் கிடையாது. குயிக் ஷிஃப்ட் யூஸ் பண்றியா? குயிக் ஷிஃப்ட் அதெல்லாம் யூஸ் பண்றதுலாம் கிடையாது. குயிக் ஷிஃப்ட் யூஸ் பண்றது இல்ல. சும்மா ஹைவேல போனா யூஸ் பண்ணலாம். பண்ணிக்கலாம். குயிக் ஷிஃப்ட் அது போல யூஸ் பண்ணலாம். குயிக் ஷிஃப்ட் நம்ம ட்ராக்ல ஓட்டணும்னா யூஸ் ஆகும். ட்ராக்ல ரேசிங் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் ஆகும். சரி, ஓகே. இந்த வண்டி இப்ப டிஸ்அட்வான்டேஜ் ஏதாச்சும் இருக்கா? வண்டி வாங்கி அந்த டெயில் தான், இந்த இது அதுதான் அடிக்கடி உடையிறது. இப்போ கூட ஒட்டி தான் வச்சிருக்கேன். இது புதுசா மாத்தமே எவ்வளவு வரும்? புதுசா 1500. இந்த ஒரு செட்டு மட்டும் 1500. அதுக்கப்புறம் அம்மா கூட்டு போயிருக்கா வண்டியில? அம்மா எல்லாம் கூட்டு போனேன். ஒரு தடவை கூட்டு போயிருக்கான். அதுக்கு மேல கூட்டு போனதுல உட்காராங்களா அதுல? உட்காராங்க. அப்ப இது பிடிக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பில்லியன் உட்கார கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அம்மா எவ்வளவு நேரம் உட்காந்து வந்திருக்காங்க? ஏதாச்சும் சொன்னாங்களா? திட்டினாங்க. உனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பெயின் இருக்கா? எனக்கு பெயின் அவ்வளோ வரல. ஆனா எப்படியும் கொஞ்சம் லாங் போனா வரும்னு நினைக்கிறேன். லாங் போனா பெயின் வரும். வண்டி வாங்கின புதுசுல வச்சோம் பெயின் அந்த மாதிரி கை சவக்கிறது, முதுகு பெயின் அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த இடம் மட்டும் லைட்டா வலிக்கிற போல வரும். அந்த இது மட்டும் இருக்கு. ஓட்ட அது இல்ல. இப்ப ஓட்ட அது சரியாயிடுச்சு. உனக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கா? இன்ஜின் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? பர்ஃபார்மன்ஸ் நல்லதா இருக்கு. அந்த இன்ஜின் சவுண்ட் அது மாதிரி வச்சிருக்கா? அது ஒரு சில டைம் வர மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு சில டைம்ல இன்ஜின்ல சவுண்ட் வர மாதிரி இருக்கு, நாய்ஸ் வர மாதிரி இருக்கு. இப்ப யமஹானாலே நிறைய பேர் வாங்குறது அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்க்காக தான். சோ அதுல நல்லா இருக்கும். இன்ஜின் குவாலிட்டி நல்லா இருக்கும். V3யோட இது கொஞ்சம் கம்மி தான். எப்படி பார்த்தாலும் குவாலிட்டி இது இன்ஜின் குவாலிட்டி அவ்வளோ. பில் குவாலிட்டி தான். ஆனா V3யோட இது நல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தவிர இது மட்டும் அடிக்கடி உடச்சிட்டு போயிடுது. V3 எல்லாம் டேங்க் அப்படியே உடஞ்சு போன மாதிரி இருக்கும். அப்படியே கை வச்சாலே அமுங்குவாங்க. இதுல அந்த இதெல்லாம் இல்ல. சரி, அதே போல பின்னாடி மர்காடில மண்ணு ஃபுல்லா மேல அடிக்குது. இந்த மர்காடி அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது இங்க சின்னோண்டு போடுறதால மேல ஃபுல்லா அடிக்குது. அது மட்டும் தான் கொஞ்சம் மாற்றணும். சரி, இதுல ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குல்ல, அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. எடுத்த பேட்டரி ப்ளூடூத்னால பேட்டரி டவுன் ஆகுது. ஆமா, அது எல்லா வண்டியிலுமே என் வண்டி மட்டும் இல்ல, எல்லா வண்டியிலும் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன். இப்போ ப்ளூடூத் இருக்கிறது ப்ளூடூத் யூஸ் பண்றியா? அது எதுக்கு வச்சிருக்காங்க இதுன்னே தெரியல. ஆனா இந்த வண்டிக்கு வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். வண்டி 155cc இது வச்சிருக்காங்க. வேணா 200cc அதெல்லாம் வைக்கல ப்ளூடூத். ஆனா யூஸ் பண்றது இல்ல. ப்ளூடூத் இருக்கா, நான் யூஸ் பண்றது இல்ல. யூஸ் பண்ணல. சரி, ஓகே. இப்ப வண்டியோட பிரைஸ் எவ்வளவுன்னு எடுத்த? பிரைஸ் நான் 2,30,000. இப்போ 2,40,000 லிமிடெட் எடிஷன் MotoGP எடிஷன். இந்த கலர் MotoGP எடிஷன். இப்போ V4 பிரைஸ் 2,40,000 மேல.
நம்ம NS 400 பண்ணிருந்தோம்ல, அது வந்து 2,30,000 400 cc 170 போற வண்டி. சரி, நீ இப்ப அந்த வண்டியோட இந்த வண்டி எந்த அளவுல இது பண்ணலாம்னு நினைக்கிறேன்? இந்த வண்டி வாங்கினதுனால எனக்கு இது அப்படின்னு நினைக்கிறேன். 400 cc 400 cc இப்ப வந்துருச்சு 2,40,000 தான். இதுவும் 2,40,000 தான். அதை விட இது எந்த அளவுக்கு பெட்டர்னு நினைக்கிறேன்? இப்ப லுக் வைஸ் நீ சொல்லலாம். லுக்கு மைலேஜ் அப்புறம் பவர் இருக்கு. பவர் இருக்கு. ஏன்னா 150 cc இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ற பவர் வேற வண்டி ப்ரொடியூஸ் பண்றது இதா இருக்கு. இந்த வண்டி வாங்கினதுனால ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கியா? இந்த நடுவுல பிரேக் டவுன் ஆகுறது அந்த மாதிரி. இந்த எம்டில வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு இல்ல, எம்டி NSல எல்லாம் வருது. திடீர்னு வந்து வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுது. அந்த இப்போ வர வண்டிலாம் வந்து இதுதானே, சிபியூல குத்தி பாக்குறோம், கம்ப்யூட்டர்ல குத்தி பாக்குறது. அதனால வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஷோரூம் தான் எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. அந்த ப்ராப்ளம் வரல. நடுவுல பிரேக் டவுன் ஆகுறது அந்த மாதிரி உனக்கு ஃபுல்லா குவாலிட்டி பிடிச்சிருக்கா? வண்டியோட குவாலிட்டி பயங்கரமா இருக்கு. குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு. வீட்டுல என்னன்னு கேட்டேன், இந்த வண்டி வாங்கணும்னா வீட்டுல என்ன சொன்னாங்க? வீட்டுல ஒத்துக்கவே இல்ல, ஸ்ப்ளெண்டர் வாங்கிக்க சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா NS எல்லாம் வந்து நேக்கட் ஸ்போர்ட்ஸ்ல அது வந்து உட்கார்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது கூட வாங்கிக்க சொல்லிட்டாங்க. இந்த வண்டி வந்து ஒத்துக்கவே இல்லை. நான் எப்படியோ வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு எப்படியோ வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கேட்டு ஃபைனல் இயர் இப்பதான் வாங்கினேன். சரி, ஓகே. ஓட்டுறதுக்கு எல்லாம் இருக்கு. இப்ப இது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளவு வருது? மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னா இன்ஜின் ஆயில் மாற்றுவோம், அது கூட ஏர் ஃபில்டரு, அப்புறம் அதுதான். வேற எதுவும் உனக்கு ஷோரூம்ல தானே மாத்துவ? ஷோரூம்ல தானே. எவ்வளவு வருது ஒரு சராசரியா? எவ்வளவு? ஒரு 3000க்குள்ள வந்துடும். 3000க்குள்ள பிரேக் பேடு ரெண்டு டிஸ்க் ஃபுல்லா மாத்தினா 3000க்குள்ள வந்துடும். ஃபுல் சர்வீஸ், வாட்டர் வாஷ் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பிரச்சனை இல்லை. இது உனக்கு டிஸ்பிளே தெரியுதா நல்லா வெயில ஓட்டும் போது? டிஸ்பிளே நல்லா தெரியுது. நல்லா ஒரு 12 மணிக்கு வெயில ஓட்டினா டிஸ்பிளே நல்லா தெரியுது. ரொம்ப வெயில் அடிச்சுன்னா அவ்வளோ தெரியாது, டிஸ்பிளே தெரியாது. மற்றபடி டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. நான் வந்து ஸ்கிராட்ச் கார்டு போட்டதால தெரியலையா நான் தெரியல. ஸ்கிராட்ச் கார்டு போட்டுருக்கேன், அதனால தெரியாம இருக்கும். அதை பிச்சுட்டுனா நல்லா தெரியும். ரோட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு வண்டிக்கு? ஏன்னா இப்ப இந்த வண்டி ஊர்ல பாதி பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. R15 ஊர்ல பாதி பேர் எல்லாமே R15 தான் சுத்திட்டு இருக்காங்க. சரி, போனா இப்ப ரோட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? எல்லாருமே வாங்குறது அதுக்கு தானே, சுத்துறதுக்கு தானே. வண்டி எடுத்துட்டு போனாலே எல்லாருமே பார்ப்பாங்க. பார்க்காதான் பெரியவங்க சின்ன வரைக்கும் பார்ப்பாங்க. உனக்கு அந்த இனிஷியல் பிக்கப் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கா? வண்டி வாங்கினதோட இப்ப கொஞ்ச நாள் ஓட்ட இனிஷியல் பிக்கப் சில வண்டியில குறையும் இல்ல, நம்ம ஒழுங்கா மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் குறையும். இப்போ உனக்கு வச்சு குறைஞ்ச மாதிரி இருக்கா? எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வாங்கினப்ப எப்படி பிக்கப் இருந்துச்சு அதே பிக்கப். இன்ஜின்ல இது வேலை பார்க்கல. இன்ஜின்ல வேலை பார்க்கல. நீ சொல்லு, இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இதெல்லாம் மனசுல வச்சு ஒரு பையன் வாங்கலாமா, இந்த பைக் வாங்கலாமா? 2,40,000 கொடுத்து இந்த பைக் வாங்குறதுக்கு ஒர்த்தா? சொல்ல முடியாது இல்ல, இப்போ உனக்கு வந்து வேற, நீ வந்து ரொம்ப நாளா பிடிச்சி அந்த மாதிரி வாங்கின. இப்போ புதுசா ஒரு பையன் பைக் வாங்க போறான், பைக் ஒண்ணா பாத்துட்டு இருக்கான். அப்ப வந்து R15 வந்து சாய்ஸ் எடுத்துக்கலாமா? 2,40,000 கொடுத்து இந்த பைக் வாங்கலாமா? அதுதான். நீங்க எப்படின்னா பைக் வாங்கினா என்னன்னா இதுல நல்ல விஷயம் அப்படி சொல்லணுமா? இப்ப இந்த மத்த பைக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் 2,40,000 ஒர்த்தா? அதுதான் ஒர்த்து தான். 2,40,000 ஒர்த்து. ஏன்னா உனக்கு எப்படின்னா மைலேஜ் ஃபர்ஸ்ட் விஷயம். மைலேஜ் எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியமான விஷயம், மைலேஜ். ரெண்டாவது பார்த்தா லுக்கு. இந்த வண்டியில லுக்கு பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி பர்ஃபார்மன்ஸ் 7,000 RPM விவி ஆக்டிவேட் ஆனா பிடிக்க முடியாது. 200 cc டஃப் தரும். அப்புறம் பாத்தீங்கன்னா பிரேக்கிங் பக்காவா இருக்கும். ஃப்ரண்ட் எல்லாம் அடிச்சுன்னா பட்டு நிற்கும். அப்படியே பிரேக்கிங் நல்லா இருக்கு. பிரேக்கிங்லாம் பயங்கரமா இருக்கும். நம்ம மெயின்டெனன்ஸ் கரெக்டா வச்சிருந்தாலே போதும். மெயின்டைன் கரெக்டா பண்ணி வச்சிருந்தா வண்டி மட்டும் கிடக்கும். நான் இன்னமும் செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன். பேட்டரி தான் இன்னும் மாத்தல, பேட்டரி மட்டும் மாத்திட்டு. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணா பேட்டரி டவுன் ஆகுதுல்ல? அது கன்ஃபார்ம். அது கழட்டி விட்டியா? அது கழட்டி தூக்கி அடைச்சிட்டேன். அந்த இது ப்ளூடூத் இது இந்த வண்டியில பாத்தீங்கன்னா இது ஒரு விஷயம். ப்ளூடூத் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து அடிக்கடி டவுன் ஆகிட்டே இருக்கும். அது வண்டி ஸ்டார்ட் பண்ணாமலே நிப்பாட்டி போட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒயர் கட் பண்ணாலும் போயிடுது. வயரிங் ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ஒயர் கட் பண்ணாலும் பேட்டரி போயிடுது. நானே இந்த டிஆர்எல் மாத்தினேன். அந்த இது இருக்குல்ல மினி ஃபிளாஷர், அதை செட் பண்ண உடனே பேட்டரி சுத்தமாக உட்காந்துருச்சு. கைட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் திருப்பி நல்லா இருக்கும், கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. இதுல வந்து அந்த 2 ப்ராப்ளம் தான். இது ஒரு ஒயர் ப்ராப்ளம் ஒண்ணு,
அதுக்கப்புறம் பேட்டரி டவுன் ஆகிற ப்ராப்ளம் ஒன்று அந்த ப்ளூடூத் கனெக்ஷன்னால. குயிக் ஷிஃப்ட்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. ஒயிட் ஃபோன் பார்த்துருக்கல, நல்லா இருக்கும். தேர்ட் கியருக்கு அப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்க்கு மேல நல்லா இதாகும். சரி ஓகே, இந்த பைக் வாங்கலாம் 2,40,000 கொடுத்து 155cc பைக்கு. ஆமாம், முக்கியமான காரணம் மைலேஜ். ஆமாம், மைலேஜ். வீட்டில் கூப்பிட்டு போகிற மாதிரினா என்எஸ் வாங்கிக்கலாம். வீட்டில் நம்ம ஆமாம் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும்னா என்எஸ் வாங்கலாம். என்எஸ் பயணம். ஆனால் இன்ஜின் யமகான்றதுனால அந்த இன்ஜினுக்கு தான் வராங்க. அந்த ஒரு இது விஷயம் தான். இப்போ பஜாஜ் வண்டினா நிறைய பேர் சொல்றதுனால ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அந்த இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு பிக்கப் இல்ல, ஃபுல்லா பிக்கப் குறைஞ்சிருது, ஒரு மாதிரி நாய்ஸ் வருது அப்படிங்கிறாங்க. யமகா வாங்குறது காரணம் அந்த ஒரு இதுதான், இன்ஜின் தான். ஆனா V3 இன்ஜினோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற அது மாதிரி பவர் கம்மி பண்ணிட்டாங்க. V3 வந்து அந்த நாய்ஸே இல்லாம வெறும் சவுண்ட் பக்காவா வரும். இதுல வந்து கொஞ்சம் நாய்ஸ் இந்த மாதிரி வரும், நாய்ஸ் லைட்டா வர மாதிரி வரும். பவர் இது கம்மி தானே, V3 பவர் கம்மி தான். சரி ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பைக்கிங் அண்ட் டிராவலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பைக் உங்க ட்ரீம் பைக்ல இந்த பைக் இருக்கா அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை. அவ்வளோதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொல்ல நீ சொல்ல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பை பை.